புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கை என்பது ஒரு வரம், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பயணம், வீர நடை போடுங்கள். ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எல்லாராலையுமே சிறப்பான வெற்றி வாழ்க்கைய நிச்சயமா வாழ முடியும். இதற்கு ஒரு துணையாக இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக. ஓம் ரிஷ்வத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், பொதுவாவே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், அதை நம்பின பேருக்கு ஏது பயம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா புக்கா வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுறத ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஏன் குறிப்பாக ஸ்ரீராமஜெயம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது? இந்த ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ரீராமஜெயத்தை லட்சந்தர் எழுதுறாங்க, கோடிதர் எழுதுறாங்க. நீங்க சொல்ல புத்தகமா நிறைய எழுதுறாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இகலோகத்திலும் பரலோகத்திலும் லாபம் தரக்கூடிய ஒரே மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சில மந்திரங்களை சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் விலகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். சில மந்திரங்களை நீங்கள் முக்தி பெறுவதற்காக சொல்லுங்கள்னு சொல்றோம். ஆனால் ஸ்ரீராமஜெயம் மட்டும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில இகலோக நலன்கள் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு திருமணம் ரொம்ப நாளா நடக்கல, அவங்க ஸ்ரீராமஜெயம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தால் திருமணம் போன்ற செய்திகள் வருகிறது. அது மாதிரி குடும்பத்தில் நிறைய பண கஷ்டம் இருக்கு, அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீராமஜெயம் தொடர்ச்சியாக தினமும் 108 முறை எழுதினால் அவர்களுக்கு நல்ல பண செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், வாழ்க்கையில் வந்து நல்ல முக்தி நிலையை ஒருவர் வந்து இறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார், அவர் காதல் இந்த ராம 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 என்ற மந்திரங்களை சொல்கிறார்கள். ஏன்னா அது முக்தியை தரும். இப்போ பார்வதியும் இவர் சிவனும் பேசிக் கொள்வதாக விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒன்று சொல்கிறது. அதுல ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்ற வரிகள் வருகிறது. அதாவது மனிதர்களாலே முழுமையாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாவிட்டாலும் ராம 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 என்ற 3 மந்திரத்தை சொன்னால் போதும் என்று வரிகள் வருகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ ராமநாம மந்திரம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் தொல்லை, எவ்வளவு பெரிய தொல்லைகள் இருந்தாலும் இது விலகும். அது போக நம்மள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம், இந்த மது குடித்தல் மாதிரி பல விஷயங்களை பலர் கைவிட முடியாமல் தவிக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே ஸ்ரீராமஜெயம் தினந்தோறும் 108 முறை எழுதி கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் முழுமையாக விலகும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஸ்ரீராமஜெய. சுருக்கமா சொல்லணும்னாக்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பூட்டிற்குரிய திறவுகோள் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து பட்ராயம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மகளுக்காக கேட்கணுங்க. அவங்க பெயர்? அவங்க பெயர் மகாலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 27/10/1994. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சாயங்காலம் 5:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி, பூச நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அமையுமா இல்ல கல்யாணம் சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்க. ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். தங்களுடைய அன்பு மகள் மகாலட்சுமியுடைய ஜாதகத்துல இவங்க வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க சார். மேஷ லக்னம். இவங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா கடக ராசி, பூச நட்சத்திரம். அப்போ ஒரு அருமையான நட்சத்திரம். வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண செய்தி உடனடியாக வருகிறது. இவர்களுக்கு ஜாதகத்தில் அரசு வேலை இல்லை, அதற்காக கவலைப்படாதீர்கள். தனியார் துறையில வேலை அமையும். ஆனால் திருமணம் இந்த ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு நிச்சயமாக கூடி வருகிறது. கூடுதலாக ஒரு நல்ல செய்தி, இவர் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அப்படின்னா குபேரனுடைய நாளில் அர்த்தம் அது. அந்த நாளில் இவர் பிறந்திருப்பதனாலே மிக சிறந்த செல்வ செழிப்போடு இவர் வாழ்க்கையில் விளங்குவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், மதுரையில இருந்து ரம்யா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/3/1986. 21/3/1986. ஓகே, பிறந்த நேரம்? நைட் 8 மணி மேடம்.
ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? கடகராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மறுமணம் பார்த்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஆமாம், ஏற்கனவே முந்தைய காலருக்கு சொன்ன மாதிரி உங்களுக்குமே பூச நட்சத்திரம், கடகராசி. ஆகவே நல்ல வளமான வாழ்க்கை காத்திருக்கிறது. இன்னைக்கு உள்ள வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாதீங்க. முடிந்ததாக இருக்கட்டும், நடக்க போவது மிக நல்லதாகவே உங்களுக்கு அமைய போகிறது. உங்களை பொறுத்தவரை இந்த சுக்கிர பகவான் ஜாதகத்திலே ஒரு சிறு பாதிப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த பிரச்சனை. இது நீங்குவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா, அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபட வேண்டும். அமாவாசை நாள் 3 அமாவாசை தினங்களிலே அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபட்டு அவருக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு விட்டு வந்தால் உடனடியாக உங்களுக்கு மறுமணம் கூடும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இனிய காலை வணக்கம் மேடம். இனிய காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், சேலத்துல இருந்து ஜிஆர்ஜி பேசுறேன் மேடம். அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ரொம்ப இனிமையா இருக்கு சார். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 27ஆம் தேதி 8வது மாசம் 1990 மேடம். பிறந்த நேரம்? 12 மணி 9 நிமிஷம் 40 செகண்ட் PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும்? லக்கணம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், வரன் பார்த்துட்டு இருக்கிற மேடம், அமைய மாட்டேங்குது. சிறப்பா அமையும் சார், கவலையப்படாதீங்க சார். இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பருக்கு காலை வணக்கம். இது வணக்கம் ஐயா. இது விருச்சிக லக்னம், துலா ராசி. நீங்க சொன்னது போல விசாக நட்சத்திரம். இதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சுக்கிரபட்சத்து சப்தமி திதியில பிறந்திருக்கிறீங்க. மகேந்திர யோகம் உங்க ஜாதகத்துல நல்ல யோகம் நிறைந்த ஜாதகம். உங்க ஜாதகத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அதனால வாழ்க்கையிலே ஒரு நல்ல வருமானம், மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு. உங்களை பொறுத்தவரை திருமணம் என்பது 2019ஆம் ஆண்டு மே மாதத்தை ஒட்டி திருமணம் நடைபெறும். வளமான வாழ்க்கை அமையும். பார்வதியுடைய பெயருடையவர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருவார். அவர் வடக்கு திசையிலிருந்து அமைவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. எதிரிகள் இருக்காங்கல்ல, இவங்க தொல்லையிலிருந்து விடுபட என்ன பண்ணணும்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளமூர். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/6/67ங்க, புதன்கிழமை 28 மணி. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 14/6/67. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? சிம்ம ராசிங்க, பூர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இந்த வாழ்க்கையில நிம்மதியும் இல்லைங்க. தொழில் இல்ல, தொழில மனித பொருளாதார சிரமம். பாலசுப்ரமணியம் சார், கவலையே படாதீங்க. பின்னோக்கி இழுக்கப்பட்ட அம்புதான் வேகமாக முன்னேறி சென்று இலக்கை அடையும். சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த ராகு திசை என்பது உங்களுக்கு பல சோதனைகளை தரக்கூடிய திசையாக இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேது போன்ற திசைகளோ புத்திகளோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம போன ஜென்மாவில் செய்யக்கூடிய பாவங்களுடைய கர்ம திசைன்னு சொல்றோம். அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய நேரம். ஆகவே இப்பொழுது சில துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. கவலைப்படாதீர்கள். இரண்டாவது, நாட்டு நடப்பிலேயே தொழில் செய்யக்கூடிய பலருக்கும் இடைஞ்சல் தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் நிலவுகின்றன. இதெல்லாம் மாறும். அதாவது விருச்சிகத்திலே இப்பொழுது சனி பகவான் உலவி கொண்டிருக்கிறார். ஒரு செவ்வாயுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிற போது இப்படிப்பட்ட தொந்தரவுகள் நாடு முழுவதும் இருக்கத்தான் செய்யும். இந்த தொந்தரவை எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் விலகப் போகிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, நாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ஆகவே நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்திற்காக காத்திருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். அதற்குடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். மாவட்டத்துல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கறேன். அவங்க பெயர்? மதுமிகா. டேட் ஆஃப் பர்த்? 15/8/1996. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:30. ஏஎம்மா பிஎம்மா? பிஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி, மக நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் மதுமிதாக்காக?
இது படிக்குமா இல்ல இது திருமணம் எழுதிட்டு இருக்கு அதெல்லாம் செய்யலாமா என்னன்னு கேட்கலாம். ஓகே சார், இப்போ இதனை கழித்து சொல்வாரு கேட்கலாம். கேள்வி எனக்கு தெளிவா புரியல. என்ன கேக்குறீங்கம்மா? படிப்பு தொடரலாமா இல்ல திருமணம் செய்யலாம்? படிப்பு தொடரலாமா அல்லது திருமணம் செய்யலாமான்னு கேக்குறீங்க. மகிழ்ச்சி. அதாவது இவங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. கும்ப லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். பொதுவாகவே இவருடைய ஜாதகத்தில் மனக்குழப்பம் அதிகமாக தென்படுகிறது. இந்த ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற குழப்பம் இவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலவி கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலைகள் விலகுவதற்கு வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு பாருங்க, எந்த வகையான மனக்குழப்பமாக இருந்தாலும் விலகும். இப்போ நீங்க படிப்பை பத்தி கேள்வி கேட்கிறீங்க. இவருக்கு திருமணம் உடனடியாக கூடி வருகிறது. இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒட்டி இவருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்திலே நன்றாக தென்படுகின்றன. அற்புதமான வாழ்க்கை அமையும். முருகனுடைய பெயருடையவர் வாழ்க்கை துணைவராக அமைவார். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே ஒரு வாளிக்குள்ள ஒரு 10 தவளையை போட்டாக்க ஒரு தவளை கஷ்டப்பட்டு மேலே ஏறினா கூட இன்னொரு தவளை அதை காலை பிடிச்சி இழுத்து கீழே விட்டுடுமா, எங்க வெளியில போய் சந்தோஷமா இருந்துடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. பிராக்டிக்கலா பார்த்தா மனித வாழ்க்கையும் இப்படிதானே சார் இருக்கு. யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தாலே அவங்களுடைய காலை இழுக்கிறதுக்காகவே எதிர்க்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்களதான் எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கான வழிமுறைகள் எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க சார். அதாவது இந்த எதிரிகள் தொல்லைங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இதற்காக என்ன சொல்றோம்னா, கோயிலில் போய் சாமியை கும்பிடும்போது கூட சாமிக்கு எதிர நின்று கும்பிடக்கூடாது. சாமிக்கு எதிர்த்தால் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கம்பி கட்டி விட்டுருப்பாங்க. சைடில் நின்றுட்டு தான் சாமியை கும்பிடணும். நம்ம பலரை பார்க்குறோம், கோயிலில் போய் சனீஸ்வர பகவானை கும்பிட்டு என்னுடைய பாவங்களை போக்கிக்கிறேன்னு சொல்றவங்க நேருக்கு நேரம் நிற்கிறாங்க சனீஸ்வர பகவானுக்கு. அவருடைய பார்வையை பெறுகிறார்கள். மகாலட்சுமியை கூட நேருக்கு நேரம் வழிபடக்கூடாது, அந்த சக்தி நமக்கு தாங்காது. ஆகவே எங்கவே எதிர்க்க நிற்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். எதிரிகள் இருப்பது மிக ஆபத்தான விஷயம். அப்போ எதிரிகள் தொல்லையை எப்படி போக்குவது அப்படின்னா, உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பைரவருக்கு சனிக்கிழமை அன்று இரவு 8லிருந்து 9க்குள், ராத்திரி 8லேருந்து 9 மணிக்குள்ள பைரவருக்கு 8 அகல் விளக்குகளில் வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். முக்கியமான விஷயம் அதுதான். ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஒவ்வொரு விதமான எண்ணெய்களை சொல்லிட்டு வரோம். இதுக்கு வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் எதிரிகள் தொல்லை முழுமையாக விலகும். 15 நாளில் அதை உணர முடியும். அப்படி செய்து பாருங்க, வித்தியாசம் தெரியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து ரேணுகா பேசுறேங்க. ரேணுகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க தம்பிக்கு தாங்க. அவருடைய பெயரம்மா? மணிகண்டன். டேட் ஆஃப் பர்த்? 7/6/88. பிறந்த நேரம்? 2 மணிக்கு செவ்வாய்க்கிழமை. சதய நட்சத்திரம், கும்பராசி. ஓகே, என்னமா கேட்கணும் அவருக்காக? அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஆமா, உங்களுடைய சகோதரர் சதய நட்சத்திரம் கும்பராசி தாமா. லக்னத்தில் குரு பகவான் மிக நல்ல நிலையில இருக்கிறாரு இவருக்கு. ஆகவே இவருக்கு மிக சிறந்த வேலை அமையும், சந்தேகம் இல்லை. இவருக்கு 2018ஆம் ஆண்டு எதிர்பார்க்கிறபடி வேலை அமையும். இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேத பாடசாலைக்கு போகணும். இவர் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல வேத பாடசாலை இருக்கிறதோ அங்கு சென்று வேதத்தை வளர்ப்பதற்கு இவரால் ஆன உதவியை, நன்கொடையை அளித்துவிட்டு வரலாம். இவருக்கு நல்ல முறையிலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அனுகூலமாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் சாந்தகுமாரி பேசுறேன். நல்லா சாந்தகுமாரி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். இன்னைக்கு யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான். சார் எப்படி வரணும் அமையும், எந்த திசையில இருந்து அமையும், எப்ப கல்யாணம் நடக்கும் எல்லாமே சொல்றாங்க. எங்க பொண்ணுக்காக கொஞ்சம் சார் எல்லாமே சொல்லணும். கண்டிப்பா சொல்வாரம்மா. உங்க மகளுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/3/89. பிறந்த நேரம்? புதன்கிழமை இரவு 8:45. ராசி மற்றும் நட்சத்திரமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். ஓகே, நீங்க கேட்ட எல்லாத்தையுமே இப்ப சார் சொல்ல போறாரு, கேட்கலாமா? சார் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார். அவசியம் சொல்றேம்மா. அதாவது தொடர்ச்சியா எங்களுடைய நிகழ்ச்சியை பாக்குறீங்களாமா நீங்க? பாத்துட்டு இருக்கேன் சார், உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுடைய இந்த ஜாதகம், மகளுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்ன ஜாதகத்தில் இவங்களுக்கு கும்பத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இவருக்கு வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கலாம். அது மாதிரி கவலைப்படாதீங்க. எல்லா தடைகளும், திருமண தடைகளும் விலகக்கூடிய நேரம் வந்துருச்சுமா. இதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு சிறு பரிகாரம் சொல்றேன், அது செய்யுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் ஒரு ஊர் இருக்குமா. அந்த ஊர்ல கோமதி அம்மன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். கோமதி அம்மன், அந்த அம்மனை சென்று ஒரு வெள்ளிக்கிழமை சென்று வழிபட்டு விட்டுட்டு வரணும். அப்படி வழிபட்டுட்டு வந்தாலே இவருக்கு திருமணம் அருமையான முறையில் கூடி வரும். இவருக்கு திருமணம் இந்த 2017ஆம் ஆண்டுடைய இறுதியில் ஃபிக்ஸ் ஆகும். 18ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே திருமணம் நடைபெற்றுவிடும்.
இவருக்கு வரக்கூடிய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேற்கு திசையிலிருந்து வருகிறார். மேற்கு திசையிலிருந்து கணவர் அமைவார். அருமையான முறையில் வாழ்க்கை அமையும். சிவனுடைய பெயருடையவர் கணவராக அமைவார். உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தே நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வற்றாத பண வரவு வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பவுனம்மாள் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர்? ஓம் பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த்? 2/3/2001. பிறந்த நேரம்? மாலை 5:05. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்ப +2 படிச்சிட்டு இருக்கான். MBBS லைன்ல படிக்க வைக்கலாமா என்னன்னு கேட்கணும். சிறப்பா இருக்குமா? கவலையப்படாதீங்க. சரி, இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, தங்களுடைய மகனுடைய ஜாதகத்தில் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார் பாருங்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ரொம்ப ஒரு அருமையான அமைப்பில் இவருடைய ஜாதகம் தென்படுகிறது. பொதுவாக மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவானுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு இவையெல்லாம் தேவை. ஆகவே மருத்துவ காரகன்னு நாங்கள் கேதுவை சொல்கிறோம். அதனால் கேதுவுடைய தொடர்பு தேவைப்படுகிறது. இந்த ஜாதகத்திலே சுக்கிரன் அற்புதமான முறையிலே உச்சமாக இருக்கிறார். 10ஆம் இடத்திலே இவருக்கு குரு பகவானும் நல்ல நிலையிலே இருக்கிறார். ஆகவே இவரை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக மெடிக்கலை நல்ல முறையில் அமையும். இவர் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக வருவார். வாழ்க்கையிலே நினைத்தபடி நல்ல படிப்பு இவருக்கு அமைய போகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், தருமபுரம் ஆர்மி பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்களுடைய பெயர்? பேர் பாவனா மேடம். டேட் ஆஃப் பர்த்? 13/12/2006 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11:35 மேடம். மதியமா இரவா சார்? மேடம் ஏஎம்மா பிஎம்மா சார்? பகல் மேடம், பகல். பகல். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பிறந்த நட்சத்திரம் உத்தரம், ராசி கன்னி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும் மேடம். ஓகே சார், இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரிம்மா. அதாவது உங்கள் மகளுடைய ஜாதகத்தில் இவருக்கு சந்திர தசை நடந்துட்டு இருக்கு சார். இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்திலே பிறந்தவர். கும்ப லக்னம், கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம். குழந்தையை வளர்க்கிற போது சில சிரமங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஒரு நேரம் அவள் நன்றாக பேசுகிறாள், இன்னொரு நேரம் கொஞ்சம் மூட விட்டா இருக்கா. இந்த குழந்தை மீது தாயுடைய அன்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும். குழந்தைக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு தாயின் மீது இருக்கிறது. சரிங்களா? இரண்டாவது விஷயம், இந்த குழந்தையுடைய ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் நல்ல முறையில் அமைந்திருக்கிறார்கள். அதனால இவர் நல்ல டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருவார். சிறந்த நிலையிலே இவருடைய வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா பண வரவு இருக்கும், ஆனா வந்த சுவடே இல்லாமல் அது செலவாயிடும் இல்லைங்களா? இதற்கான முற்றுப்புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா வற்றாத பண வரவு இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். இதற்குரிய வழி எங்களுக்கு சொல்லுங்க சார். மகிழ்ச்சி. அதாவது எல்லாருக்குமே இந்த பண தேவை அதிகமாக இருக்கிறது. பண தேவை மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்றாப்புல இந்த காலத்தில் நிறைய செலவுகள் ஆகிறது. அப்போ இந்த செலவு ஆனாலும் எனக்கு பணம் வேணும் சார், என்ன பண்றது அப்படின்னா அதுதான் வற்றாத பணவரவு. சரிதான், அட்சய பாத்திரம் மாதிரி அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா பொதுவாக பண வரவிற்கு நம்ம சொல்லக்கூடியது மணி பிளான்ட் செடியை வைங்க அப்படின்னு சொல்றோம். செடி இல்லாதவர்கள் வாங்கி வைங்க. மணி பிளான்ட் செடியை வாங்கி வச்சுட்டு அந்த வரவு வற்றாத வரவா இருக்கணும். செலவு ஆனாலும் நல்ல பணம் வரணும்னு கேட்குறீங்களே, அதற்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்க என்ன பண்ணணும், பன்னீர், ரோஸ் வாட்டர்னு சொல்றோமே, பன்னீர்ல கொஞ்சம் லேசாக சந்தனத்தை கலந்துட்டு அந்த பன்னீரை நீங்க இந்த மணி பிளான்ட் மேல தெளிக்கணும். தெளிப்பதற்கு முன்பாக வீட்டிலே திருவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி மந்திரம், உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று 33 முறை சொல்லுங்கள். இதுதான் முக்கியம். 33 முறை சொல்லிவிட்டு அந்த பன்னீரை மணி பிளான்ட் செடிக்கு தெளித்து வாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வாருங்கள். கிட்டத்தட்ட 15 வெள்ளிக்கிழமைகளிலேயே நல்ல மாறுதலை நீங்கள் உணர்வீர்கள். அதற்கு என் வாழ்த்துக்கள். இங்க எல்லாருக்குமே வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பிரபாகர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
என் பாப்பா பாண்டியம்மாளுங்கிற பேர் எம்சிஏ முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலை எப்ப கிடைக்கிறது மேடம்? ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/6/95 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 10:45. 10:45 பகலா இரவா சார்? ராசி கன்னி ராசி. ஓகே, 10:45 சொன்னீங்க இல்லீங்களா, அது காலையா இரவா சார்? இரவு மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே, வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமாங்க மேடம். சரி, இப்ப கணித்து சொல்வாரு. என்ன படிச்சிருக்காருன்னு சொல்றீங்க சார் அவங்க? ஆமாங்க சார், எம்சிஏ படிச்சிருக்காங்க. எம்சிஏ படிச்சிருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார், எம்சிஏ. சரி, அதாவது இவங்க படிச்சு பிறந்திருக்கிறது மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. மகர லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் வந்து கும்பத்திலே அமர்ந்திருக்கிறார். சிறு தடை இருக்கிறது வேலை அமைவதிலே. இவங்க என்ன செய்யணும்னா திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர வேண்டும். ஒரு 2 பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர சொல்லுங்கள். அதற்கு பிறகு நல்ல வேலை அமையும். இவர்களுக்கு அமையக்கூடிய வேலை என்பது 2018ஆம் ஆண்டுடைய பாதி பகுதியில், அதாவது ஜூன் மாசத்தை ஒட்டி வேலை அமையும். இது தற்காலிகமானது. 3 ஆண்டுகளிலே இவருக்கு நல்ல வெளிநாட்டு வேலை அமைய போகிறது. மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இவர் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றிகரமான வேலை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/1 வருடம்? 95 மேம். ஓகே, பிறந்த நேரம்? நேரம் தெரியுங்க மேம், மாலையம். பரவாயில்ல சார், ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி ரோஹிணி மேம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம், எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு மேம்? ஏதாவது வேலை படிச்சிட்டு இருக்கு மேம் இப்போ. ஓகே, சிறப்பா அமையும், கவலையப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் சொன்ன டேட்டா பொறுத்து நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரமும் இணைந்து வரவில்லை. ஆகவே சிறு தவறு இருக்கிறது உங்களுடைய டேட்டா பொறுத்து நீங்கள் சொல்றது இல்லை. இருக்கட்டும், அதற்காக நான் பிரசன்ன முறையிலே பார்க்கிறேன். பிரசனம் என்று சொல்வது ஒரு காலத்திலே நாங்கள் சோழிகளை உருட்டி பார்ப்போம். இப்போ அது கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அது சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுடைய ஜாதகப்படி இப்பொழுது பிரசன்ன ஜாதகத்திலே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே நீங்கள் உயர்ந்த முறையிலே, அதாவது பொறியியல் துறையிலே உயர்ந்த நிலையிலே நீங்கள் வர முடியும். உங்களுக்கு வளமான எதிர்காலம் 2020ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹேமாமா பேசுறேன் மேடம். ஹேமாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? யுவராஜுங்க மேடம். டேட் ஆஃப் பர்த்? 23/5/1997 மேடம். பிறந்த நேரம்? 3:15 மதியம் மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவனோட எதிர்காலம் கேட்கணும் மேடம். வேலை எப்படி இருக்கும்? ஓகே, சரி, இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்க ஜாதகத்தில் மிக முக்கியமான விஷயம். இவர் வந்து வெளிநாடு செல்வதற்காக மிகுந்த முயற்சி செய்கிறார். ஆனால் அதிலேயே தோல்வி அடைகிறார். இப்படியாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. நினைத்த காரியம் வெற்றி அடையாமல் தடை வருகிறது. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளையாரை சனிக்கிழமைகள் வழிபட்டு வரணும். அருகம்புல்லினாலே பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இவருடைய கோரிக்கை 2 ஆண்டுகளுக்குள் நன்றாக நிறைவேறும். உயர்ந்த வாழ்க்கை இவருக்கு உண்டு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குட்டீங்க. அற்புதமான பல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி.